ஓகே கைஸ், நம்ம அந்த பழைய ஃபாஸ்டாக் வந்து நம்ம கார்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு புது ஃபாஸ்டாக் எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான். நம்ம வீடியோவில் நிறைய பார்த்துருப்பீங்க. ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு மாற்றுற மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை. இது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான். அதுக்கு நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்க்ரப்பரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா WD-40 வச்சுருக்கேன். ஐபி லிக்விட் என்கிட்ட இல்லை. அது இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். டேஷ் காமியும் மொபைல் ஹோல்டரையும் நான் கழட்டிட்டேன். ஸோ இப்போ பொறுமையாக வந்து அதை பீல் பண்ணி எடுத்துட்டு ஸ்க்ரப்பரை வச்சு ஃபஸ்ட் லேயர் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். செகண்ட் லேயர் மட்டும் லைட்டாக WD இல்லை ஐபி லிக்விட் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்க்ரப் பண்ணி நீங்கள் எடுக்கணும். செகண்ட் லேயர் வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். விண்ட்ஷீல்டில் வந்து ஸ்க்ராட்ச் படாமல் பொறுமையாக வந்து அதை ஒரு லேயராக எடுத்துகிட்டு ஸ்க்ரப் பண்ணணும், அகைன் எடுக்கணும், ஸ்க்ரப் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். ஒரு 40 மினிட்ஸ் ஆச்சு எடுக்க. ஃபைனலாக வந்து நம்ம இந்த புது ஃபாஸ்டாக் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு.